ஹாய், இனி நம்ம சோலஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஊருக்கு நிறைய தொடர் கொலைகள் நடக்குது. ஒரு சீரியல் கொலைக்காரன் ஒரே பேட்டர்னில் வயசு வித்தியாசம் பார்க்காம நிறைய பேர்த்த கொடூரம் கொலை பண்ணுறான். இவனை பற்றி ஒரு ட்ரேஸ், ஒரு க்ளூ கூட இந்த போலீஸ்காரங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு கொலையிலையும் ஒவ்வொரு க்ளூவை இவன் விட்டுட்டு போகிறான். அப்போ அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு போலீஸ்காரு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நம்ம படத்தோட ஹீரோவான அவர்கிட்ட ஹெல்ப்பை கேட்குறாரு. இவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர். இவர் அந்த கேஸுக்கு இன்வால்வ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் ஒன்று இருக்கு. ஒருத்தர் பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் என்ன நடந்துக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணிடும். இதை வச்சு அந்த கொலைகாரன் தேடி போறாரு. அப்படி தேடி போறப்ப ஏன் இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணுறான், இவன் கொடுக்குற க்ளூக்கு பின்னுக்கலாம் அப்படி என்னத்தான் இருக்கு, யார் அந்த கொலைக்காரன் அப்படின்னு இவர் தேடி கண்டுபிடிக்கிறப்ப இவருக்கும் சரி நம்மளுக்கும் சரி கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் மட்டும் இல்லாமல் படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே விறுவிறுப்பாக முடிச்ச ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க, சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு கண்ணை காமிக்கிறாங்க. அந்த கண்ணை காமிச்சிக்கிட்டே ஒருத்தரை காட்டுறாங்க. சேரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அப்படியே செல்லமைக்கு உட்காந்துருக்காரு. கட் பண்ணா அடுத்த சீனில் அந்த இடத்துல சிபிஐ, போலீஸ், FBI சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி வர இருக்காங்க. என்னன்னா இவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. பின்னுக்கு அவர்கிட்ட கழுத்தை திருப்பி பார்க்குறாங்க. அவர்கிட்ட கழுத்தில் ஷாப்பான ஒரு ஆயுதத்தால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோவான ஜோவை காட்டுறாங்க. அவர் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல அவர்கிட்ட பார்ட்னரான கேத்தரின் அவங்கள காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க இதோட 3வது கொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சீரியல் கொலைக்காரன் தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல கழுத்துக்கு பின்னுக்கு ஒரு ஷாப்பான ஆயுதத்தை வச்சு அவன் கொலை பண்றான். அவன் கொலை பண்ணிட்டு ஒரு சில வார்த்தைகள் எழுதி வச்சுட்டு போயிடறான். இது வரைக்கும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. இங்கிட்டு ஜோ வெளியே சொல்றாரு, இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது. என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர், அவர்கிட்ட போயிட்டு நான் ஹெல்ப்பை கேட்க போறேன் அப்படின்னு. அவர் மென்டலாக அன்ஸ்டேபிளாக இருக்காருன்னு நீங்கள் எத்தனை சொன்னீங்க, அவர் வேணா நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாமே கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் தான் சரி இதுக்கு அப்படின்னு சொல்ல கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க 2 பேரும் கிளம்பி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அவர் ஃப்ரெண்டை பற்றி இவர் சொல்றாரு. அவர் பேரு ஜான் கிளானியா. இவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரா. இவரும் அவர்கிட்ட ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறைய கேஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்காங்களாம். ஒரு நாள் அவர்கிட்ட பொண்ணுக்கு கேன்சர் அவ இறந்து போயிட்டாலாம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட வைஃபும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். நீ ஒரு டாக்டர் பொண்ணை இப்படி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு நடுவில் போயிட்டு அவரே தனிமைப்படுத்திக்கிட்டு அந்த காட்டிலே இருந்துட்டாராம். அப்படின்னு நம்ம ஈரோடு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. அப்படியே நம்ம ஈரோடு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவர் இறங்கி போக இங்கிட்டு கேத்ரின் அவங்களும் வர, நீ வெயிட் பண்ணு, அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு உன்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவர் இறங்கி வராரு. இவர் கதை கிட்ட வரும்போதே உள்ளுக்கு நம்ம ஹீரோக்கு இவர் வரப்போறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஒழுங்கு மரியாதை போயிடும் அப்படின்னு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒழுங்கு மரியாதை கதை தர, இல்லைன்னா உடச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல இவரும் கதவை திறந்து விடுறாரு. இவர் உள்ளுக்கு போக இங்கிட்டு கட் பண்ணி கேத்தரின் தான் காட்டுறாங்க. அவங்க இவர்கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய கேஸை ஈஸியாக முடிச்சு கொடுத்துருக்காரு. டிபார்ட்மெண்ட்டில் இவர் சைக்கிஸ் அப்படின்ற ஒரு பேர் சொல்லி இவர் கூப்பிடுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்றுங்காக இவங்க அதை எடுத்துகிட்டு உள்ளுக்கு வர இங்கிட்டு கட் பண்ணி உள்ளுக்கு தான் காட்டுறாங்க. ஜோ இவருக்கு நிறைய லெட்டர்லாம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் பிரித்து கூட பார்க்கல. என்னடா இந்த காட்டிலுக்கே லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா, என்னையாச்சும் பார்க்க வரலாம் தானே அப்படின்னு சொல்ல இவர் கேட்குறாரு, எதுக்காக நீ வந்த அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு சீரியல் கொலைக்காரன் தொடர்ந்து 3 கொலைக்கு மேலே பண்ணிட்டான். அவனை பற்றி ஒரு ட்ரேஸ், ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இதுக்கப்புறம் இந்த கேஸில் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இவர் ஏலவே இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து கேத்தரின் அவங்களும் வந்துடுறாங்க. உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இவர் அங்கேருந்து போயிட கேத்தரின் அந்த இடத்துக்கு வராங்க. இதுதான் கேஸ் ஃபைல்ஸ், இதெல்லாம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல இவர் எதுவுமே பேசாம அவங்கள ஒரு மாக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்தில் நீங்க ஓகே தானே அப்படின்னு நமக்கு இவர் லைட்டாக தட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் விளங்குது. இவங்க மண்டையில ரத்தம் அப்படியே பொலன்னு ஊத்துற மாதிரி இப்போதான் நம்மளுக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் ஒன்று இருக்கு. ஒருத்தவங்க இவரை தொடுறது மூலமா அவங்க கடந்த காலத்திலயும் சரி எதிர்காலத்திலயும் சரி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் இவருக்கு விளங்கும். அப்போ ஜோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நான் இப்போ போகணும், கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் படி, ஒரு சில வேலை இந்த கேஸ்னால உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகலாம், நீ வருவேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ இவர்கிட்ட பொண்ணு எப்படி அந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ மோசமாக இறந்து போனான்னு ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பாட்டை போட்டு விட்றாங்க. இவர் எந்திரிச்சு வராரு. அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஃப்ரெண்டு மிச்ச நாளைக்கு அப்புறம் வந்திருக்கான், இது எந்த மாதிரி கேஸ்ன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கிறாரு. படிக்கும்போது அந்த கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தெரியுது. அதில் அந்த கொலைகாரன் விட்டுட்டு போன பேட்டர்ன்ஸ், அவன் எழுதி வச்சுட்டு போன ஒரு சில வார்த்தைகள், 2 வார்த்தையில் சொல்கிறேன், நான் யாரு,
நான் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படிலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதெல்லாம் படிச்சுட்டு இவர் அப்படியே அங்கேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு இடத்தையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் விளங்குது. அதுல ஒரு மர்ம நபரையும் இவர் வந்து பாக்குறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் தான் காட்டுறான். கேத்தரின் கேட்கறான், உங்க ஃப்ரெண்ட் வந்து வருவாரு அப்புறமே கேட்க, இங்கிட்டு ஜோ அவரை தெரியாதுன்னு சொல்ல, ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து வெயிட் பண்றாரு. வா நண்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருந்தேன், சரி வா உள்ள போலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் இந்த கேஸ் எடுத்துக்கணும்னா எனக்கு எல்லா பெர்மிஷனும் நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து சரின்னு சொல்றாரு. அப்படியே வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் இந்த கேஸை பத்தி தான் பேசுறாங்க. இங்கிட்டு வந்து கேத்தரின் சொல்றாங்க, இப்படிதான் 3 கொலை, எல்லாத்தையும் பண்ணது ஒரே கொலைகாரன் தான். கழுத்துக்கு பின்னுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு இவன் வந்து குத்தி கொலை பண்றான். அது மூலமா பெருசா வலி இருக்காது, கொஞ்ச நேரத்துல வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு சில வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுட்டு போறான். 2 வார்த்தையில என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்லலுமா, நான் யாரு, நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்ல வந்து எழுதி வச்சுட்டு போறான். இவனை பத்தி ஒரு க்ளூ கூட இல்லை. அவன்கிட்ட ஃபுட் பிரிண்ட், அவன்கிட்ட டிஎன்ஏ எதுவுமே நம்மளுக்கு கிரைம் ஸ்பாட்ல கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, முதலாவதா வயசான ஒரு ஆளை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் 12 வயசு சின்ன பையன் ஒருத்தனை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம், ஒரு மொட்டத்துல அவரை வந்து கொலை பண்ணியிருக்கான். கொன்னவங்க யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களோட வயசு கூட எதுலேயும் வந்து மெச் ஆகல. எல்லாருமே வேற வேற வயசை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அவன் இறந்து போன அந்த கிரைம் சீன் ஃபோட்டோலாம் பார்க்குறாரு. அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது ஊஞ்சல் ஆடி விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அவனை வந்து பின்னுக்கு ஷாப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு இவன் வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கான். இவர் அந்த ஃபோட்டோவை தொடர்றது மூலமா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு இவருக்கு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் விளங்குது. அப்படியே அந்த கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவன்கிட்ட முகமே லைட்டாக விளங்குது, ஆனால் கிளியராக அவருக்கு எதுவுமே வந்து விளங்கல. இங்கிட்டு ஜோ கேட்குறாரு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. முதலாவதா ஒரு வயசான லேடியை வந்து கொலை பண்ணா அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தோடனே இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்ப வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிருக்கான். பின்னுக்கு ஷாப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிட்டு நான் யாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி ஒரு லெட்டர்ல இந்த இடத்துல தான் வச்சுட்டு போனா, எந்த க்ளூவும் இந்த இடத்துல அவனை பத்தி கிடைக்கல அப்படின்னு. சரி, அந்த லெட்டரை பத்தி என்ன நினைக்கிற கேத்தரின் அப்படின்னு கேட்க, ஒரு சில வேளை அவன் மென்டலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா அவனுக்கு வந்து அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அது இருக்கலாம். அதனால தான் நான் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ள இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவர் வராரு. அந்த இடம் ஃபுல்லாவே வந்து தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தா இவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. சரி, இன்னைக்கு வந்து இது போதும், வா போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இங்கிட்டு ஃப்ரெண்டு ஜோ கூட்டிட்டு போயிட்டு, வா இன்னைக்கு நைட் நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டு கடை கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. என்னோட பையன் கொஞ்ச நாளா வந்து சரியில்லை, நீ அவனுக்கு வந்து என்ன பிரச்சனை கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜோக்கை சொல்லு, உன் பையன் வந்து கொஞ்சம் ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இவர் வந்து அந்த ஜோக்கை சொல்ல இவர் வந்து சிரிச்சிடுறாரு. சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து லைட்டா தட்ட, நம்ம ஹீரோக்கு இவட்டு வாழ்க்கையில நடக்க போற ஒரு சில விஷுவல்ஸ்லாம் வந்து விளங்குது. இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரிக்கு, அந்த இடத்துல பயங்கரமாக கத்துற மாதிரிக்கு, இவரை சுற்றி நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்க மாதிரிக்கு இவருக்கு ஒரு சில விஷுவல்ஸ்லாம் விளங்க, இவருக்கு முகமே ஒரு மாதிரி போயிருது. இதை வந்து ஜோ வந்து பார்த்துறாரு. இவருக்கு தெரியும் இவருக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன பார்த்தா என்னோட லைஃப்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து சமாளிச்சிடாரு. இதுக்கப்புறம் நான் நடந்தே போறேன்னு சொல்லிட்டு இவர் இறங்கி நடக்க தொடங்கிறாரு. அப்படி நடக்கும்போது இவர்ட்டு லைஃப்ல நடந்த ஒரு சில விஷுவல்ஸ்லாம் விளங்குது. இவர்ட்டு பொண்ணு வராங்க, பார்த்தாக்கா அந்த கொலை நடந்த இடத்துல நடந்த ஒரு சில விஷுவல்ஸ்லாம் வருது. அந்த கொலைக்காரன்ட்டு முகம் லைட்டாக வந்து விளங்குது. அப்போ ஒரு பொண்ணு ஒரு பாத் டப்ல ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு உள்ளுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சியை பார்த்து அடுத்த செகண்டே கண்ணை முழிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு அதுவே யாரோ வந்து தட்டுறாங்க. என்னன்னா ஜோ தான் வந்துட்டாரு. அடுத்தது வந்து அந்த கொலைக்காரன் ஒரு கொலையை பண்ணிட்டு வீட்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கான், வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. கதவை அடிச்சுட்டு உள்ளுக்கு வரான். உள்ளுக்கு வந்து கேத்தரின் வந்து அந்த இடத்துல செவுத்துல ஒரு நோட் ஒன்று பார்க்குறான். 4:16 போட்டிருக்கு. ஒருவேளை பைபிள் வசனமா இருக்குமோ அப்படின்னு. இல்ல, இந்த டைமுக்கு தான் நம்ம கரெக்டா இதுக்கு வருவோம்னு சொல்லிட்டு அந்த கொலைக்காரன் வந்து கணிச்சிருக்கான். இப்ப 4:16 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இவங்க எல்லாம் உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தா பாட்டப்ல ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல வந்து இறந்து போயிட்டு கிடக்குறா. இவங்க எல்லாரும் வந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி தேட, இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கள வந்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்க்கும்போது இவருக்கு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் விளங்குது. அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. டேவிட்னு சொல்லி கத்திக்கிட்டே அவனை ஒரு லெட்டர் எடுத்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த பாட்டப்ல வந்து குளிச்சிருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல யாரும் இருக்கமே ஃபீல் பண்ணிருக்காங்க. டேவிட் நீ தானே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னுக்கு அந்த கொலைகாரன் தான் வந்து ஷாப்பான ஒரு ஆயுதத்தால கழுத்துல வந்து குத்திருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அந்த இடத்துல ஐ லவ் யூ விக்டோரியா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இங்கிட்டு ஜோ வந்து கேட்கிறாரு, ஏதாச்சும் பாத்தியா அப்படின்னு கேட்க, இவர் வந்து ஆமான்னு சொல்றாரு. ஆனா என்னால் கரெக்டா எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு. இங்கிட்ட ஒரு FBI ஏஜென்ட் வந்து இந்த இறந்து போன இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் மேல நம்ம சந்தேகப்படுறோம், அவர் பேரு டேவிட், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து கிளம்பி வராங்க. அவரை வந்து ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான். இங்கிட்டு வந்து ஜோவும் கேத்தரினும் நாங்க போயிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்கு வராங்க. இப்படிதான் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கான். சரி, அவன் வந்து எப்படி இருந்தா சூசைட் பண்ணிக்கிட்டா, ஏதாச்சும் லெட்டர் எழுதி வச்சிருந்தாள் அப்புறமே கேட்க, சூசைட் பண்ணிக்கிட்டா இருக்கல, அவளை யாரும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவன் பயங்கரமா தான் அழுக தொடங்கிறான்.
என்னது கொலையான்னு சொல்லிட்டு, சரி உங்க வைஃப் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு இங்கிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஒரு சில திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இவர் அதுல இருக்க ஒரு பேனாவை எடுக்கிறாரு. அது மூலமா இவர் ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. என்னன்னா இவன் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கான். அதை வந்து இவங்க ஒய்ஃபுக்கு தெரியாம மிச்ச நாளா வச்சிருந்திருக்கான். இதுக்கப்புறம் மறைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு இவன் வீட்டை விட்டு போயிருக்கான். இதைத்தான் அவன் ஒய்ஃப் வந்து படிச்சு பார்த்துட்டு இவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சான். அதை வந்து சொல்ல அவன் சொல்ல முனுக்கு, ஆனால் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடாரு. இவர் கதை திறந்துட்டு வந்து நான் அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போயிடறாங்க. சரி உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் கொண்டது யாருன்னு சொல்லிட்டு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு இவன் இல்லைன்றான். சரி நீங்கள் வந்து ஒரு இல்லீகல் அஃபேரில் இருந்ததுனால தான் உங்கள் ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போனீங்க. சரி அது வந்து பொண்ணா பையன் அப்படின்னு கேட்க இவன் லைட்டாக வந்து முழிக்கிறான். இப்போ தான் தெரிய வருது இவன் வந்து ஒரு பொண்ணோட அஃபேரில் இருக்கல, ஒரு பையனோட அஃபேரில் இருந்திருக்கான். அது மூலமாக இவனுக்கு வந்து HIV வந்திருக்கு. அது வந்து இவன் ஒய்ஃப் விக்டோரியா அவங்களுக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சாக போகிறான். அதனால இவன் ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் மூலமாக அதை வந்து எழுதி வச்சுட்டு இவன் வந்து வீட்டை விட்டு போயிருக்கான். இது வந்து விக்டோரியாவுக்கு வந்து தெரியும். அதனால தான் அவங்கள வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க கையில நிறைய தழும்பு இருந்துச்சு. இவன் கொலை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. பார்த்தாக்க கிரைம் சீன்ல இங்கிட்டு ஜோ கிட்ட சொல்லியிருப்பாரு பாத் டப்ல இருக்க அந்த ரத்தத்தை மட்டும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதை வச்சு தான் இவர் வந்து DNA டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாரு. இங்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு ஜோ சரி வாங்கி வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அவர்கிட்ட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஹீரோவும் வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அதனால வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க அப்படியே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கேஸை பற்றி பேசுகிறாங்க. இங்கிட்ட ஜோ கேட்குறாரு, இப்போ 2-3 நாளாக அந்த கேஸை வந்து நீ ஃபாலோ பண்ணுறதுன்னு என்ன நீ கண்டுபிடிச்ச, ஏதாச்சும் க்ளூ கிடச்சிச்சா அப்படின்னு இவரும் ஆமான்னு சொல்லி சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்க இறந்து போன எல்லாருமே இவன் கொலை பண்ணாட்டியும் எப்படியும் கொஞ்ச நாள் இறந்து தான் போக போகிறான் அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னு எல்லாத்தோட ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தால எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வயசான லேடி அவங்க வந்து பிரெயின் டியூமரால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மொட்டத்தில் அவருக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு. அவர் கொஞ்ச நாள் இறக்க போகிறவர் தான். இங்கிட்டு விக்டோரியா அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டால HIV வந்திருக்கு. அதனால அவங்களும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் இறக்க போறவங்கள கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் இவன் வந்து கொலை பண்றான் அப்படின்னு இங்கிட்ட வந்து ஜோ கேட்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையன் அப்படின்னு அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம். அவனுக்கு பாடியை மறுபடியும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கிட்டு கேத்தரினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் வீட்டுக்கு தான் போகிறாங்க பெர்மிஷன் கேட்கறதுக்காக. அப்போ நம்ம கேத்தரின் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த பவர் எப்படி கிடைச்சிச்சு, எப்படி உங்களால் மட்டும் கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியுது, பாஸ்ட்ல என்ன நினச்சி ஃபியூச்சரில் என்ன நினச்சி அப்படின்னு இது ஒன்று எனக்கு கிடைச்ச பவர் மைக்கில் இதுவும் ஒரு சயின்ஸ் தான். நான் கெஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அவ்வளோதான் அப்படின்னு என்னோட லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மறுபடியும் இவங்க மண்டையிலேருந்து ரத்தம் பொலன்னு ஊத்துற மாதிரி தான் ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இவங்க என்ன பார்த்தீங்க அப்புறமே கேட்க இவர் எதுவுமே வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த பையன்ட்டு வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அப்பா அழுதுகிட்டே கேட்குறாரு, அந்த கொலைகாரனை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இன்னும் இல்லை, எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் வேணும், உங்கள் பையனை மறுபடியும் தோண்டி அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு இவங்க ஏன்னு சொல்லி கேட்க அந்த கொலைக்காரன் ஏதாச்சும் ஒரு மோசமான டிசீஸ் வந்து கொஞ்ச நாளில் இறக்க போகிறவங்கள தான் அவன் வந்து கொலை பண்ணிக்கிட்டு வரான். உங்கள் பையனுக்கும் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவனுக்கு 14 வயசு தான் ஆகுது, அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கிட்ட அவங்க அம்மா வந்து கொலைகாரனை பிடிக்க முடியல, இப்போ தான் எங்கள் பையனை பற்றி விசாரிக்க வேண்டிங்க, அவனை சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டு கொலைகாரனை பிடிங்க அப்புறமே சொல்ல இங்கிட்ட ஹீரோ அந்த சின்ன பையன்ட்டு திங்ஸ்லாம் எடுத்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு திரும்பி அந்த பையன்ட்டு அம்மா கிட்ட எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, சின்ன வயசுலேருந்து அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், ஒரு நாள் அவளுக்கு வந்து கேன்சர்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார், அதுவும் சின்ன வயசுலேருந்து அந்த கேன்சர் இருக்கதான் வந்து அவர் சொன்னார். எங்களுக்கே அவள் இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் இது தெரியும். பார்த்தாக்க நானும் ஒரு டாக்டர் தான், அந்த கொலைகாரன் இந்த பேட்டர்னில் தான் கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேறு வழியில் உங்கள் பையனை கண்டிப்பாக நாங்கள் அட்டாப்சி பண்ணியே ஆகணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல அடுத்தது என்ன அவன் பெர்மிஷன் கொடுத்துறான். பையனை தூக்கிட்டு வந்து அவனோட பாடி ஃபுல்லாக வந்து அட்டாப்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து உள்ளுக்கு ஒருத்தர் அவசரமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபேக்ஷன் கொடுக்குறாரு. அதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ மூளையில இந்த பகுதியில செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் வந்து அடுத்து உள்ளுக்கு இருந்து எடுத்து காட்டுறாரு, பிரெயின் டியூமர் சின்னதா உள்ளுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு மிரண்டு போறாரு. அங்க இருந்து அவசரமா இவர் கோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. பின்னுக்கே வந்து ஜோ அவர் வந்து துரத்திட்டாரு. அந்த ஃபேக்ஸில் என்ன இருந்துச்சு, எதை பார்த்தா ஏன் எதுவுமே வந்து சொல்லாம போற அப்படின்னு என்னால் இதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு இன்வால்வ் ஆகலாது, நான் போகிறேன், அந்த கொலைகாரனை பிடிக்கவே இல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கிட்டு ஜோ அவருக்கு ஒன்றுமே வந்து புரியல. கட் பண்ண அடுத்த சீனில் இங்கிட்டு கேத்தரின் அவங்க வந்து இவர்கிட்ட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. வந்தா இவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காரு. கேஸ் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்ட வந்து இப்படி கேஸ் வந்து விட்டுட்டு போறீங்களே, அந்த ஃபேக்ஸில் என்னதான் படிச்சிங்க, ஏதோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க இவர் சொல்றாரு, அந்த கொலைகாரன் ஒவ்வொரு வீட்லையும் கொலை பண்ணிட்டு லெட்டரில் ஊ ஆமாய், நான் எங்கே இருக்கேன், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னமே ஒரு சில வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருந்தானே, அது வந்து
நீங்கள் என்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறப்ப நான் அந்த கேஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுக்கும் போது பின்னுக்கு ரேடியோவில் ஒரு பாட்டு போய்க்கிடுச்சு. அந்த பாட்டில் வந்த ஒரு 4 வரி தான் அவனுக்கு தெரியும் இந்த கேஸை வந்து நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு விக்டோரியா வீட்டில் கரெக்டாக 4:16 நம்ம உள்ளுக்கு வர போகிறோன்னு சொல்லிட்டு அவன் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதுலேருந்து என்ன தெரிய வருது, எனக்கு எப்படி பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்னு சொல்லி தெரியுமோ அதே மாதிரி அந்த கொலைகாரனுக்கும் அந்த பவர் இருக்கு. அதை வச்சு அவன் ஈஸியா வந்து தப்பிச்சுவான். இவ்வளவு நாள் அந்த கேஸ்ல நம்ம எதையும் வந்து தேடி போகல, அவன் கரெக்டா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கான். அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றாரு. இங்க வந்து இந்த ஃபெக்ஸ்ல என்ன எழுதிருக்குன்னு பாரு, இதுல அவன் கரெக்டா வந்து எழுதி வச்சிருக்கான். மூலையில இந்த பகுதியில செக் பண்ணுங்க, உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நமக்கு அதை கூட அவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து க்ளூ கொடுத்துருக்கான். அவனை வந்து கண்டுபிடிக்கவே இல்லாது. என்ன இப்போ இறக்குறவங்களாம் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடூரமாக வந்து இறக்க தான் போகிறாங்க, நோய் தாக்கி. அதுக்கு அவனே வந்து வழி இல்லாமல் கொண்டுட்டு போட்டுமே அப்படின்னு நமக்கு இவர் சொல்ல இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் செம்மையாக வந்து கடுப்பாயிடுறான். என்ன சொல்கிறீங்க, என்னத்தான் இருந்தாலும் அவன் ஒரு கொலைகாரன். சரி, உங்கள் பொண்ணும் கேன்சரில் தானே பாதிக்கப்பட்டிருந்தா, அவன் அந்த நோய் தாக்கி இறக்க முடிக்க அந்த கொலைகாரன் வந்து கொண்டுட்டா நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்க இங்கிட்டு இவருக்கு ஒரு மாய்க்கு போயிடுது. இவர் டக்குன்னு திரும்பி நீ மட்டும் என்ன 17 வயசுல ப்ரூஸ் அப்படின்றவனோட காரில் வந்து உன்னோட வெர்ஜினிட்டி வந்து இழந்திருக்க, அதுக்கப்புறம் நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்க, 19 வயசுல உனக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து பிறந்திருக்கா, அவளை வந்து உன்னால அப்போ பார்த்துக்கலானால ஒரு அநாத ஆச்சிரமத்துக்கு வந்து நீ அடாப்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி இவங்க லைஃப்ல நடந்த நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டாரு. இவங்க இதெல்லாம் கேட்டு அழுக தொடங்கிறாங்க. சரி, என்னை பத்தி வேற என்ன பார்த்தீங்க அப்படின்னு இப்பயும் இவருக்கு வந்து இவங்களை வந்து யாரும் வந்து சுடுற வைக்கும், இவங்க தலையில ரத்தம் பொலன்னு ஊத்துற வைக்கும் ஒரு சில காட்சிகள்லாம் பாக்குறாரு. அதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லிக்கல. இங்கிட்டு கட் பண்ணி ஜோவை தான் காட்டுறாங்க. அவர் அவசர அவசரமா கிளம்பி எங்கேயோ ஓடுறாரு. இங்கிட்டு போலீஸ் ஃபோர்ஸ்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து நுழையிறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு. பணத்தை வந்து பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொடியில இருந்து குடல் எடுத்து செவுத்துல வச்சு இறந்து போன அந்த விக்டிம்ட்டு ஹார்ட், கண்ணு, உடல் பாகங்கள்லாம் எடுத்து இப்படி செவுத்துல ஒட்டி ஒரு ஆட்மைக்கு இப்படி வரைஞ்சி வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவ்வளோ கொடூரமா அந்த சீரியல் கொலைக்காரன் கொலை பண்ண மாட்டான், இது வேற யாரோ அப்படின்ற சொல்ல இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் அங்கேருந்து கிளம்பி இவர் வந்து இவர்கிட்ட வீட்டுக்கே போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. பஸ்ல ஏறி உட்காராரு. உட்காந்தா இவருக்கு ஒரு சில விஷுவல்ஸ்லாம் மறுபடியும் விளங்குது. ஒரு க்ரொஸ்ஸோன் விளங்குது. இவர்கிட்ட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து பயங்கரமாக கத்துறமைக்கு ஒரு விஷுவல் விளங்குது. நிறைய பூக்கள்லாம் கட் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. ஒரு கப்பில் தவளையோட படம் வரைஞ்சிருக்க மாதிரி பார்க்குறாரு. இங்கிட்டு நிறைய தவளைகள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி பார்க்குறாரு. ரோட்டில் ஒரு வயசான நின்று இவரே பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. இங்கிட்டு ஹீரோயின் அவங்க தலையிலேருந்து ரத்தம் ஊற்றுற மாதிரி மறுபடியும் ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்துக்கும் போது இங்கிட்டு வந்து ஜோன்னு யாரோ வந்து இவர் வந்து கூப்பிடுறாங்க. இவர்கிட்ட ஃப்ரெண்டு தான், என்னடா கேஸை இப்படி பாதியில் வந்து விட்டுட்டு போற, இப்படி தான் கடைசியாக இறந்து போன விக்டோரியா அவட்டு மர்டரில் ஒரு க்ளூ ஒன்று கிடைச்சிருக்கு, ப்ளீஸ் எனக்காக நீ இதை பண்ணு, வா போகலாம் அப்படின்னு சொல்ல இவனு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. வரும்போது இங்கிட்டு ஜோ சொல்றாரு, அந்த விக்டோரியா இருந்தப்ப அவங்களோட பாட்டப்ல நிறைய பூக்கள் இருந்திருக்கும். அந்த பூக்கள்லாம் இந்த சிட்டில ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த பூக்கள் வளர்க்குற தோட்டம் இருக்கான். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த பூவை டெஸ்ட் பண்ணி பார்த்தால அது ஒரு விஷத்தன்மை உள்ள பூன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்தா நம்ம ஹீரோயின் வராங்க. நேற்று நைட் சாரிம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இவங்க அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் திரும்பி வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கார்டனுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிறைய பூக்கள்லாம் இருக்கு. இந்த பூக்களை தான் இவர் இல்யூஷன்ல வந்து பார்த்துருப்பாரு. அதை வந்து அப்படியே வந்து தொட்டு பார்க்க அந்த இடத்துல இவர் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. யாரோ ஒரு குப்பை தொட்டியை திறந்து ஏதோ வந்து போடுற மாதிரி இருக்கு. தூரத்துல ப்ளூ கலர்ல அந்த குப்பை தொட்டியும் இருக்கு. கண்ணை மூடிட்டு திறந்தா இங்கிட்ட அந்த இடத்துல தூரத்துல அந்த குப்பை தொட்டி இருக்கு. திறந்து பார்த்தா உள்ளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று இருக்கு. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, நேற்று நைட் வந்து ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு விக்டிமை பெயிண்டிங் மேகி கொலை பண்ணியிருந்தான். அதில் அவன் கீழே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சுப்பான். மேலே போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை இந்த இடத்துல வந்து குப்பை தொட்டியில் வந்து போட்டிருக்கான். இவங்க தேடி வந்தது விக்டோரியா கேஸுக்கான ஒரு க்ளூவை. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நேற்று இறந்து போன அந்த பொண்ணோட கேஸோட இது வந்து சம்மந்தப்படுது. இதனால இவங்கெல்லாம் வந்து குழம்பி போகிறாங்க. அடுத்த சீனில் ஒரு போலீஸ் நாயை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. இது வந்து துரத்துக்கிட்டே ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கம் ஓடுது. இவங்களாம் பின்னிக்கே வந்து வராங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் அந்த கொலைகாரர் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வாரப்ப பார்க்குறாரு. ஒரு வயசானவரை இவர் டிலூஷன்ல வந்து பார்த்துப்பாரு. அவர் அந்த இடத்துல தான் இருக்காரு. சரியான பக்கம் தான் போறோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாரும் கன் எடுத்துட்டு வராங்க. வந்தா இந்த நாய் ஒரு வீட்டை பார்த்து மட்டும் குறைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களும் கதவை உடைச்சிட்டு உள்ளுக்கு வராங்க. உள்ளுக்கு வந்து தேடி பார்த்தா அந்த இடமே வந்து காலியா இருக்கு. ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் இருக்கு. உள்ளுக்கு ஏதோ பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா உள்ளுக்கு எதுவுமே இல்லை. அந்த பார்த்து உள்ளுக்கு இன்னொரு கதவை திறந்துட்டு இன்னொருத்த வரான். அவனை பார்த்தனுக்கு எல்லாரும் கன்னு அவன் பக்கம் பாயிண்ட் பண்ண
நீ யாரா உன் பேர் அப்புறமே கேட்க இவன் வந்து பேரை சொல்றான். நீ என்ன பண்ற அப்படின்னு நினைக்கி நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கையில பாக்குறாரு. என்னன்னா இவர்ட்டு இல்யூஷன்ல வந்த அந்த தவளை அதுதான் அந்த ஞாபகம் வருது. ஏதோ நடக்க போகுது அப்புறமே யோசிக்க அந்த கப்பை கீழே போட்டுட்டு டக்குன்னு கன் எடுத்து அவன் வந்து சுட்டுறான். இங்கிட்டு ஜோ அவர்கிட்ட வயிற்றுல வந்து அடிபட்டுருது. அவர் கீழே வந்து சரிஞ்சிடுறாரு. இங்கிட்ட அந்த கொலைக்காரன் அங்கிருந்து தப்பிச்சு கண்ணாடி உடைச்சிக்கிட்டு இவன் வந்து மேலேருந்து கீழே குதிச்சு அங்கிருந்து ஓட தொடங்கிறான். இவங்க வந்து பின்னாடி வந்து துரத்திட்டு வரான். போறப்ப ரோட்ல எல்லாத்தையும் வந்து அவன் கண்ணா பின்னாடி சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேத்தரினோட அந்த கொலைக்காரனை வந்து துரத்திட்டு வராரு. நம்ம ஹீரோ வந்து அவருக்கு தான் முன்னாடி என்ன நடக்கும்னு தெரியுமே, அதனால அவர் கெஸ் பண்ணி சொல்றாரு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு ரைட் ஹெட் அப்படின்னு நினைக்கி அந்த இடத்துல நிறைய டாக்ஸி எல்லாம் இருக்கு. ஒரு எல்லோ டாக்ஸில தான் அவன் இருக்கான் அப்படின்னு நினைக்கி இவங்க வந்து நம்பர் என்னன்னு சொல்லி கேட்க அந்த நம்பரை கூட இவர் வந்து கெஸ் பண்ணி சொல்றாரு. இங்கிட்டு இவங்க துரத்த அவன் முன்னுக்கு போக அப்படியே பயங்கரமான சேசிங்கா இருக்கு. பின்னுக்கு வந்து துரத்திட்டு வரான். அவனை அங்கிட்டு மிஸ் ஆகி போக இவங்க ஒரு பக்கம் லெஃப்ட் எடுத்துட்டு வந்து இவர் வந்து நிப்பாட சொல்றாரு. இவங்களும் ஏன்னு சொல்லி கேட்கறான். அவன் தப்பிச்சு போறான் அப்படின்னு நினைக்கி இவர் கொஞ்சம் அமைதியா அப்படியே சொல்ல இவர் கெஸ் பண்ணபடியே அவன் இந்த இடத்துல க்ரோஸ் ஆகி போறான். இவங்க பின்னுக்கு வந்து துரத்திட்டு வரான். துரத்திட்டு வந்தால அவனை ஒரு ட்ரக் ஒன்று இடையில வந்துடும். இந்த கொலைக்காரன் அவன்கிட்ட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். இவங்களும் பின்னுக்கு வேகம் வந்து அதுலேயே வந்து சொல்லி இவங்களோட கார் வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த கொலைக்காரன் எங்கன்னு சொல்லிட்டு இவர் தேடிக்கிட்டு வந்தா இங்கிட்டு பாரு அப்புறமே சொல்லிட்டு கன் எடுத்து நெத்திலே பாயிண்ட் பண்ணி சுடுறான் பாருங்க. நம்ம ஹீரோ கீழே வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாரு. என்னடா இறந்து போயிட்டாருன்னு பார்த்தா இவர் வந்து யோசிச்சு பார்த்துருக்காரு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு இப்படி போனோம்னா இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு இவர் அதனால முன்பக்கமாக வந்து அந்த இடத்துல மறைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த கொலைக்காரன் தேடிக்கிட்டு வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோ போட்டு தள்ள வர அவன் முதுகுலே 2 புல்லட் வந்து சக்குன்னு இறங்குது. நம்ம ஹீரோயின் பின்னிக்க வந்து சுட்டுருக்காங்க. இவங்க வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சோமே இவர் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதனால இவங்க முன்னாடியே போயிட்டு பின் பக்கமாக வந்து சுட்டுருக்காங்க. அந்த கொலைக்காரன் சாக போகிற நிலைமையில அப்படியே ரத்தமாக வாயிலேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பக்கத்துல வந்து எனக்கு தெரியும் நீ அந்த கொலைக்காரன் இல்லை, நேற்று நைட் நடந்த அந்த ஒரு கொலை மட்டும் தான் நீ பண்ண அப்படிமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவன் அந்த சீரியல் கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க. கட் பண்ணால் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி ஜோவை பார்க்க தான் வராங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. நம்ம ஹீரோ தான் உள்ளுக்கு போகிறாரு. இங்கிட்ட வந்து ஜோ கேட்குறாரு அந்த கொலைக்காரன் வந்து பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நினைக்கி அவன் அந்த கொலைக்காரன் இல்லை இந்த கொலையை மட்டும் தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற சொல்ல இங்கிட்ட வந்து ஜோ அழுதுகிட்டே சொல்கிறாரு. அவருக்கு இந்த குண்டு அடிப்பட்டல ரிப்போர்ட்டில் இவருக்கு தெரிய வந்தது என்னன்னா இவருக்கு வந்து கேன்சரா, அதுவும் 4th ஸ்டேஜா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இறந்து போயிடுறான். இது வந்து அவனுக்கு தெரியும் தானே அப்படின்ற கேட்க இங்கிட்ட ஹீரோ வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்காரு. இவர் ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து டச் பண்ணியிருப்பாரு. அப்போயே இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இவர் அழுதுகிட்டே வந்து எனக்கு சாகிறதுக்கே வந்து விருப்பம் இல்லை, என் பையன் என் குடும்பத்தை நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுக இவர் வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வர கட் பண்ணால் இங்கிட்டு நம்ம ஹீரோன் கூட தான் இருக்காரு. ஹீரோன் கேட்குறான் உங்களுக்கு தான் இப்படி ஒரு பவர் இருக்கு, உங்கள் பொண்ணு கேன்சரில் தான் இறக்க போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு முன்னாடியே தெரியும், அவட்ட 7வது பர்த்டேல அவ கூட இருக்க அவட்ட ஆன்மா அவளை விட்டு பிரிஞ்சு போகிறமே நான் பார்த்தேன். அப்போவே எனக்கு தெரியும் இவன் எப்போ இறக்க போகிறான்னு, எனக்கு எப்போ தெரிய போகுதுன்னு காத்துக்கிட்டு தான் இருந்தேன். சரியாக அவட்ட 20 வயசில் தான் அவள் கேன்சர்னு தெரிஞ்சு 2 வருஷம் அவளை காப்பாற்றுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் 22 வயசில் அவள் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல கட் பண்ணா இங்கிட்ட வந்து ஜோ அவர்கிட்ட இறுதி சடங்குல தான் காட்டுறாங்க. அவர் வந்து இறந்து போயிட்டாரு. எல்லாரும் அந்த இடத்துல சோகமாக இருக்காங்க. இங்கிட்ட ஜோ விட்டு பையன் அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வர இவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. சரி இவன்ட்டு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து இவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு காலேஜில் வந்து போயிட்டு படிக்கிற வைக்கும். இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து நல்ல விதமாக அமைகிறத பார்த்துட்டு சரி இவன்ட்டு வாழ்க்கை நல்ல விதமாக வந்து செட்டில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவனை வந்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. அவர்கிட்ட ஒய்ஃப்க்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் விளங்குது. ஒரு க்ரொஸ் மைக்கு விளங்குது, ஒருத்தன் ட்ரெயினில் நிற்கிற மைக்கு, இங்கிட்ட ஹீரோயின் கன் எடுத்துகிட்டு வர மைக்கு, அவங்கள யாரும் சுட்டு கீழே தள்ளுற மைக்கு, அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற மைக்கெல்லாம் ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்குறாரு. அடுத்த சீனில் இவர் ஒரு பாரில் உட்காந்துருக்காரு. இவர் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. கீழே ஏதோ விழுக இவர் அதை எடுத்துட்டு எந்திரிச்சா பக்கத்துல இவ்வளவு நாள் இவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்த அந்த சீரியல் கொலைக்காரன் தான் இருக்கான். நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திப்போன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அவன் சொல்றான் கடைசியா உங்களை நான் பார்த்துட்டேன், என்னை பார்த்து நீங்க ஒரு கொலைக்காரன்னு நினைக்கீங்க, நான் நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொலை பண்ற ஆட்கள்லாம் எப்படியும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கொடூரமான ஒரு நோய் வந்து துடிச்சு இறக்க போறான். அவங்களை நான் வழி இல்லாமல் கொள்கிறேன், நீங்கள் வந்து என் கூட வந்து சேர்ந்துக்குங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தேன்.
நான் மட்டும் தனியாக அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு இங்கிட்டு நம்ம ஹீரோ எதுவுமே வந்து பேசாமல் இவனை பார்த்து முறைக்கிறாரு. என்கிட்ட ஒரு கன் ஒன்று இருக்கு, பக்கத்துலேயே வந்து போலீஸ் இருக்காங்க, போலீஸை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நேற்று கூட உங்கள் ஃப்ரெண்டு வந்து எப்படி இறந்து போனார், நான் செட் பண்ணி வச்ச மாதிரி தான் இறந்து போனார். எப்படியும் இன்னும் 7 மாதத்தில் அவர் கேன்சர் வந்து பயங்கரமான வலி அனுபவிச்சு அவர் அப்படி சாகிறதுக்கு அவருக்கு தான் நான் ஒரு க்ளூ ஒன்று கொடுத்தேன். இந்த மாதிரி பூக்கள்லாம் அந்த தோட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் அந்த இடத்துக்கு வருவீங்க. கடைசி அந்த கொலையை பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அவன் வந்து இவர் வந்து சுட்டுட்டு ஓடுவான். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் செட் பண்ணி வச்ச மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ பாருங்கள், அவரே உயிரோடு இருந்தால் கூட அவர்கிட்ட குடும்பத்துக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்காது. அவங்க பையனை இவங்களே ஒரு நல்ல காலேஜில் இவங்க வந்து படிக்க வைக்கிறதா இருக்காங்க, கவர்மெண்ட் ஆக்கள். அவங்க குடும்பத்துக்கு இவர்கிட்ட பென்ஷன் காசெல்லாம் வரும். இவர்கிட்ட வீட்டில் இன்னொருத்தருக்கு இந்த வேலை கிடைக்கும். நான் நல்லதான் பண்ணியிருக்கேன், என் கூட வந்து சேர்ந்துருங்க அப்படியுமே சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல திரும்பி இவங்கிட்ட கன் இருக்கு அப்படியுமே சொல்ல, அந்த பக்கம் போலீஸ்காரவன் கன் எடுத்து இவனை சுட வர இவன் வந்து சுடுறான். அந்த இடத்துல பயங்கரமான ஷூட் அவுட் ஆகுது. போலீஸ் வர நிறைய பேர் இறந்து போறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ இப்படி கன் இருக்குன்னு சொன்னா நடக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்காரு. நான் அவ்வளோ சொல்லியும் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறீங்க, என் பேச்சை கேளுங்க அப்படியுமே சொல்ல, இங்கிட்டு ஹீரோ அவருக்கு வந்து கடுப்பாயிருது. டக்குன்னு அவன் இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து இவன்ட்டு தலையில வந்து அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கப்புறம் இவன் என்ன செய்யறானா, அவன்கிட்ட இருக்க கன் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட போட்டுட்டு இவர் வந்து கன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பிடிக்க இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அந்த கொலைகாரனை இப்படி பார்ல ஒரு லேடி பார்த்ததை வந்து சொல்றாங்க. அவன் எப்படி இருப்பான்னு இவங்க ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ்காரர் வந்து கூப்பிட்டு கொஞ்ச நாளே ஒரு கொடூரமான நோய் வந்து இறந்து போறவங்க, அவங்க வந்து மர்மமான முறையில் வழி இல்லாம அவங்கள யாராச்சும் கொலை செஞ்சிருந்தா அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கி, சரி இந்த ஊரில் இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கி, இல்லை இந்த நாடு முழுக்க எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கி இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் அங்கேருந்து வராரு. அப்போ அவரை சுற்றி அந்த கொலைகாரன் சார்ல்ஸ் அவன் பேசுகிற மாதிரி கேட்குது. நான் நீனும் ஒன்று தான், ஃபோக்கஸ் பண்ணு, நான் எங்கே இருக்கேன்னு ஒன்றால் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோக்கு நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் வருது. ஒரு சிலுவை இருக்க மைக்கி, ஒரு சின்ன குழந்தை, நிறைய பூக்கள்லாம் வெட்டுற மைக்கி, பீச் வரும் யாரோ நடந்து போகிற மாதிரி, ரோட்டில் பார்க்குறவங்க அவங்களோட ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடக்க போகுன்னு ஒரு சில விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி வர, இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவங்க அந்த மாதிரி இந்த நாட்டில் எத்தனை கொலை நடந்திருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சால 70க்கு மேலே இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு. இதை பார்த்து இவங்க மேலே இங்கிட்டு கட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் மேனை காட்டுறான். அவன் அங்கேருந்து வரான். வந்தால் வீட்டில் ஒரு கார்டோட ஒரு வைன் பாட்டில் ஒன்று இருக்கு. இவன் அதை எடுத்து குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வர, பின்னாடியே வந்து அந்த கொலைகாரன் அவனை அந்த இடத்துக்கு வரான். வந்து கன் எடுத்துக்கிட்டு இவனை போட்டு தள்ளுறதுக்காக வர, அந்த இடத்துல இவனுக்கு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ இவன் இந்த இடத்துக்கு தான் வரப்போறான்னு சொல்லிட்டு முன்னாடியே கெஸ் பண்ணி அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் கூட இதை எதிர்பார்க்கல, சூப்பர்யா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல, சரி நீ வந்து வழி இல்லாம தானே ஒரு ஆளை வந்து கொள்ளுவ, ஏன் இப்போ கன் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு சில நேரம் நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆகலாம், அதுக்காக வேண்டிதான் கன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த வீட்டுக்காரர் அவர் வர்றாரு. அவர் வந்து யாரா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு 2 பேர்கிட்டையும் கன் இருக்கு. அவனை வந்து கன் பாயிண்ட்ல வந்து உட்கார வைக்கிறான். சரி இவனை ஏன் நீ கொல்ல வந்த அப்படின்னு இவனுக்கு ஒரு மோசமான டிசீஸ் இன்னும் ஒரு கிழமையில வந்து வரப்போகுது. நாளைக்கு இவன் லவ் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த வீட்டில் இவன் வந்து ஒன்றா இருக்க போகிறான். அது மூலமாக அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆவா. அந்த குழந்தைக்கும் இவன்கிட்ட இருக்க டிசீஸ் வாரதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இவனை கொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு இங்கிட்ட ஹீரோ சொல்றாரு. கடவுள் எழுதி வச்ச ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்ற இல்லாதடா அப்படின்னு மாற்ற இல்லாது தான். ஆனால் ஒரு கெட்டது நடந்தா அதை முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சு தடுக்கலைன்னா அதை தடுக்காமல் இருக்கத்தான் தப்பு. நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மட்டும் நீ அவனை சுட்டியனா நானும் ஒன்று சுட்டுறேன், நீ நினைச்சது எதுவும் நடக்காது அப்படின்னு இப்போ இவனுக்கு வேற வழி தெரியல. அப்புறம் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடான். போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி, நீ வந்து அந்த வைனை குடிச்ச அதையும் இவன் தான் வச்சான், வைனில் பொய்சனை வந்து கலந்துருக்கான், உடனடியாக ஆம்புலன்ஸ் வர வச்சு உயிர் பழக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிறது இந்த சார்ல்ஸை பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இந்த வைன் பாட்டில் எப்படி பொய்சன் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிருப்பானா, அதுவும் இவருக்கு ஒரு விஷுவல் மாதிரி வந்திருக்கும். அதை வச்சு தான் இவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. 2 பேருக்குமே முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும். நம்ம ஹீரோ பார்க்கிங்க்கு வர, இவன் ஒரு 5-6 பேரா மாதிரி என்னை கண்டுபிடிச்சோம், உன்னால முடியும், கன்ஃபியூஸ் ஆகாத, ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அவர் வரைஞ்சதை வச்சு இவன் ஒரு கன் வேற வாங்கியிருப்பான். அதை வச்சு அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க போலீஸ் ஃபோர்ஸோட வர இங்கிட்டு கட் பண்ணி அந்த கொலைகாரனை தான் கட்டுறான். அவன் நேரம் அங்கேருந்து கிளம்பி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான். பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல அவர்கிட்ட பொண்ணு ஞாபகம் வருது. இவன் பொண்ணு டென்ஷன் வந்து கடைசி நேரத்தில் அவங்க சாவ போகிறது உங்களுக்கு ரொம்ப வழியில் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து பார்த்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டுப்பாரு. அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு க்ரோஸ் மைக்கான விஷுவல்ஸும் அந்த கொலைகாரனும் வந்து விளங்குறாங்க.
இவரும் அந்த விஷுவல்ஸில் வரலாம் பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த கொலைக்காரன் போன அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அட்ரஸ்க்கு வந்தா அந்த வீடு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இவங்க அந்த இடத்துக்கு வர ஒரு ப்ரொஜெக்டரில் வீடியோ ஒன்று ப்ளே ஆகுது. நீங்கள் இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் செட் பண்ணி வச்ச மைக்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனை பற்றி இப்போ தான் சொல்கிறான். சின்ன வயசில் எல்லா பசங்களும் ஸ்கூலில் இவனை ஒதுக்குவாங்களாம், புல்லிங்லாம் பண்ணுவாங்களாம். இவங்க அப்பா அம்மாவும் பெருசாக பாசம் காட்டலையாம். எந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணலையாம். வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு தனிமையில் இருந்தப்போ தான் இவனுக்கு ஒரு பவர் கிடைச்சிச்சான். அதுதான் ஒருத்தட்டு வாழ்க்கையில் பாஸ்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கான பவர். அந்த பவர் வச்சு நான் நிறைய நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்டு கட் பண்ணி அந்த கொலைகாரனை தான் காட்டுறான். அவன் அங்கேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்கார் இருப்பார். அவர்கிட்ட சார்ல்ஸ் அப்படின்ற கொலைகாரன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கதா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே இவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இவனை பற்றி இவனே சொல்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோன்ற இடத்துல தான் காட்டுறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு கால்னு வரும். அந்த காலில் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு இவங்களுக்கு அந்த இடத்துல இவன் சொன்னமைக்கே கால் வருது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கான்னு சொன்னதுக்கே இவங்க அங்கேருந்து அவசரமாக ஓடி வராங்க. உங்களுக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறான். அவர் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தால் இவன் ட்ரெயின் ஏறி உள்ளுக்கு போகிறான். அப்போ இவருக்கு இது வரைக்கும் ஒரு விஷுவல்ஸில் விளங்கின எல்லா விஷயமும் அந்த இடத்துல விளங்குது. ஒரு பால் டப்பாலேருந்து பால் சொட்டுற மாதிரிக்கு, ஒரு க்ராஸ் சிம்பல், பீச்சில் யாரும் நடந்து போகிற மாதிரி, ஒரு நரி யாரையும் கடிக்கிற மாதிரிக்கு, ஒரு பன் அழுகி போயிட்டுருக்குமே, கேத்தரின் அவங்க யாரையோ ஓடி சுட வர மாதிரிக்கு, அவங்க தலையில் புல்லட் பட்டு ரத்தம் ஊற்றுற மாதிரிக்கு இதெல்லாம் பார்க்குறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவங்களாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரிக்கு இவருக்கு விளங்குறாங்க. இவர் அந்த ட்ரெயினுக்கு வராரு. வந்தால் அந்த கொலைகாரன் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கான். கடைசியாக உன்னை நான் இந்த இடத்துக்கு வர வச்சுட்டேன், இதுவும் நான் பிளான் பண்ண மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கையில் ஒரு கன் எடுத்து டக்குன்னு சுட்டுறான். எல்லாரும் கத்திக்கிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் ஓடிடுறாங்க. இங்கிட்டு ஹீரோயின் அவங்களும் இந்த இடத்துக்கு அவசரமாக வந்துகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக காரை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஆர்மி ஃபோர்ஸ் அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கிடச்சி இங்கிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க ட்ரெயினை உடனடியாக நிறுத்தி ஆகணும் அப்படின்னு. ட்ரெயின் இப்போ நிறுத்தியலாது, எதாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஷனில் தான் நிப்பாட்டுவாங்க, அங்கே வச்சு தான் அந்த கொலைக்காரனை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல இவங்க அங்கேருந்து கிளம்பி வர ஈடு கட் பண்ணி ட்ரெயின் உங்களுக்கு தான் கட்டுறாங்க. இவன் சொல்கிறான் எனக்கு ஒரு 7 நிமிஷம் டைம் தான் இருக்குது, எனக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் இறக்கத்தான் போகிறேன், என்ன நீங்கள் சுடத்தான் போகிறீங்க, உங்களை நான் ஏன் இந்த கேஸில் கொண்டு வந்தேன் தெரியுமா, என்னோட கதை இந்த இடத்துல முடிய போகுது, இதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிற இந்த வேலையை நீங்கள் தான் பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்க இவர் சொல்கிறாரு. நான் ஒன்றுமைக்கு கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்க, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இதை பண்ண தான் போகிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு தடங்களாக யார் இருக்கா, அந்த கேத்தரின் பொண்ணு தானே, சரி அவள் கதையை நான் முடிச்சிடறேன் அப்படின்னு நினைக்க, அவளை நீ எதுவும் பண்ணாத, அவளுக்கு தான் மெடிக்கலாக எந்த ப்ராப்ளமும் இல்லையே, அவளை விட்டுரு அப்படின்னமே சொல்ல இங்கிட்டு அடுத்த ஸ்டேஷனில் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு கரெக்டான பொசிஷன் எடுத்து இவங்க ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்க இங்கிட்டு ஹீரோ சொல்கிறாரு ஒழுங்கு மரியாதை கண்ணை கீழே போட்டுரு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் கரெக்டாக ஒரு தூண் கிட்ட இந்த கொலைகாரனை மறைக்கிற மாதிரி நின்றுடும். இதனால இந்த ஆமிக்காரவங்க அவங்களுக்கு சுட இல்லாது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோயிசம் கட்டுறதுக்காக இவங்க ட்ரெயின் வராங்க. ஜான் நீங்கள் விலைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுட்டுறதுக்காக ஓடி வர இங்கிட்டு சார்ல்ஸ் அவன் கையில கன் இருக்குதுன்னு அவனை எடுத்து சுட இவனு சுட என்ன நடக்குன்னா நம்ம ஹீரோயின் சுட்ட புல்லட் இங்கிட்டு கொலைக்காரன் தலையில பட்டு அவன் இறந்து போயிடான். அவன் சுட்ட புல்லட் இங்கிட்டு ஹீரோயின் தலையில பட்டுது, அவங்களும் அந்த இடத்துல இறந்து போயிடான். இங்கிட்டு ஆமிக்காரன் அவங்க வேற சுட அந்த இடமே பயங்கர கலவரம் ஆயிடுது. இதுதான் அந்த இடத்துல நடக்க போறதா நம்ம ஹீரோக்கு ஒரு சில விஷுவல்ஸ்லாம் அப்படியே வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அதே மாதிரி வராங்க கன் எடுத்துக்கிட்டு இங்கிட்டு ஜான் நீங்கள் விலங்க அப்படின்னே சொல்லிட்டு இவங்க சுட வர இங்கிட்டு கொலைக்காரன் அவனு சுட ஸ்லோ மோஷனில் புல்லட் வர இங்கிட்டு நம்ம ஹீரோ என்ன செய்யறா நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு இவர்கிட்ட தான் ஒரு கன் இருக்குமே அதை எடுத்து சுடுறாரு. சுட்டதில் அந்த புல்லட் போயிட்டு அந்த கொலைக்காரன் மேலே பட்டுருது. அவன் அந்த இடத்துல இறந்து போயிடறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கீழே விழுந்து கிடக்குறான். அவங்க தலையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தலையில ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கொலைக்காரன் சுட்டால இங்கிட்டு இவங்க விலகி இருப்பாங்க. அதில் அந்த புல்லட் இவர்ட்டு தலையில லைட்டாக செராச்சிட்டு போயிருக்கு. அந்த ரத்தம் தான் அவங்க தலையில பட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறான். ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. தலையை லைட்டாக சர்ஜரி பண்ணி சின்னதாக ஒரு புல்லட் உள்ளுக்கு போயிருக்கும். அதை எடுத்துட்டதா நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க. இங்கிட்டு ஹீரோன் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கும் இவர்ட்டு பொண்ணை தான் காப்பாற்றல, நம்ம ஹீரோனை காப்பாற்றிட்டாருன்னு நீனும் என் பொண்ணு மாதிரி தான், உனக்கு எப்போ எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களும் பக்கத்தில் இவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு லெட்டரை கொடுத்து இதை போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல இவங்க அதை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணால் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காரு. இவர்ட்டு பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இவர்ட்டு ஒய்ஃப் விட்டுட்டு போயிருப்பாங்க. பொண்ணை கூட உன்னால் காப்பாற்ற முடியல, நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு மாதிரி சண்டை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, பொண்ணு உங்களால் தான் இறந்தான்னு சொல்லிட்டு நான் உங்கள் மேலே கோவப்பட்டேன், என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கட்டி பிடிச்சிடுவாங்க. சரி படம் ஒரு நல்ல எண்டிங்கோட முடிஞ்சிருச்சுன்னா கொடுக்குறாங்க பாருங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோவுக்கு பொண்ணு வழியில் அந்த இடத்துல துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த காட்சிகள் கூட காமிச்சிருப்பாங்க. அப்போ இவரால் அவங்க பொண்ணு இப்படி கதறதை பார்த்துட்டு இவர் என்ன செஞ்சிருப்பானா, ஒரு விஷ ஊசி எடுத்து அந்த ஊசியை போட்டால் நேச்சுரலான ஒரு டெத் மாதிரி தான் காட்டும் ரிப்போர்ட்டில், அதை வந்து போட்டு விட்டுருப்பாரு. இவங்க பொண்ணு அந்த இடத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க. இதே தான் இந்த கொலைகாரனு வந்து பண்ணியிருப்பான். கொடூரமாக யாரெல்லாம் இறந்து போக போகிறாங்களோ அவங்கள பற்றி முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு சாவு வந்து கொடுத்துக்கிருந்தான். நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணை இப்படி தான் கொண்டிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் நம்ம ஹீரோவை இந்த கேஸுள் கொண்டு வந்து இவர்கிட்ட அவன் பார்த்துக்கு இந்த வேலையை வந்து கொடுக்கலான்னு எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காரு. கடைசியாக நம்ம ஹீரோட கையால் அந்த ட்ரெயினில் தான் சாக போகிறான். அதோட எல்லாம் முடிய போகுதுன்ற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவன் செஞ்சது சரியா இல்லையா? நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவனமைக்கு கொலை பண்ண போகிறாரா இல்லையா, இல்லைனா இதெல்லாம் கண்டுக்காமல் அவர்கிட்ட கடைசி காலத்தை அவர்கிட்ட ஒய்ஃபோட வந்து வாழ போகிறாருன்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணிங்க. அப்படின்ற மாதிரி டைரக்டர் இந்த இடத்துல இந்த படத்தை வந்து முடிக்கிறாரு. எப்படி இருந்துச்சு இந்த கதை? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.